Calculate cash flow from operating activities from the following information அப்படின்னு கொடுத்துருக்காங்க. illustration 29. சர்ப்ளஸ்லாம் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். க்ளோசிங் மைனஸ் ஓப்பனிங். ஜென்ரல் ரிசர்வ் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஓப்பனிங் க்ளோசிங் கொடுத்துருக்காங்கன்னா டிஃப்ரென்ஸை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. சரியா? ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் ஓப்பனிங் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம். எப்படி ஓப்பன் பண்ணியிருக்காங்க பின்னாடி காட்டுறேன். அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் என்ன ஆயிருக்கு, டிக்ரீஸ் ஆயிருக்கு. என்ன பண்ணணும் அப்படின்றது இப்போ கமெண்ட்டில் சொல்லணும். அடுத்து குட்வில். குட்வில்லும் டிக்ரீஸ். குட்வில் டிக்ரீஸ்னால் குட்வில் அமார்டைசேஷன் அப்படின்னு அர்த்தம். சரியா? அதை வந்து ஆட் பண்ணணும். அடுத்து ட்ரேட் ரெசிவபிள், இது ஒரு அசெட். அசெட் என்ன ஆயிருக்கு, குறைஞ்சிருக்கு, டிக்ரீஸ் ஆயிருக்கு. என்ன பண்ணணும் அதையும் இப்போ எனக்கு கமெண்ட்டில் சொல்லணும். சரியா? அடுத்து மெஷினரி காஸ்டிங். மெஷினரி காஸ்டிங் 20,000 அப்படின்னு சொன்னாங்கன்னா அது என்னென்னா ஒரிஜினல் பர்ச்சேஸ் ப்ரைஸ்னு அர்த்தம். நம்ம வாங்கும் போது என்ன விலை இருக்குது அந்த மெஷினரிக்கு, அதுதான் வந்து ஒரிஜினல் மெஷினரி காஸ்டிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புக் வேல்யூ. புக் வேல்யூ அப்படிங்கிறது என்னென்னா டிப்ரிசியேஷன் போக, ஒரு மெஷினரி வாங்கி டிப்ரிசியேஷன் போக மிச்சம் இருக்க வேல்யூ தான் புக் வேல்யூ. அப்போனா 20,000 மைனஸ் 14,000 என்னவாக இருக்கும், 6,000. இந்த 6,000 தான் வந்து உங்களுக்கு வந்து அக்யூமுலேட் டிப்ரிசியேஷன். அடுத்து சோல்டு ஃபார், எவ்வளோக்கு விற்றுருக்காங்க, 18,000 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. சரியா? ஸோ நம்ம இப்போ சம்முக்கு போயிடலாம். ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மெஷினரி அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க, ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன், ஓப்பனிங் பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்கன்றதுல அந்த 2 அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணுறோம். மெஷினரி வந்து ஒரு அசெட். அசெட்டுக்கு எப்பவுமே டெபிட் பேலன்ஸ் தான் இருக்கும். அதனால தான் 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன் அப்படின்னு போட்டு 20,000 இங்கே போடுறோம். சரியா? அடுத்து சேல் பண்ண வேல்யூ. பை பேங்க் சேல் வேல்யூ 18,000. ப்ரொவிஷன் ஆஃப் டெப்ரிசியேஷன் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு ஏற்கனவே சொன்னேன். 20,000 மைனஸ் 14,000 ஒரு 6,000. ஸோ இதுக்கு வர பேலன்ஸ் தான் வந்து கெயின். ஓகேவா? 4,000. ஸோ இப்போ இதில் வர டெப்ரிசியேஷனை வி ஹேவ் டு டேக் இட் ஹியர். ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் இங்கே போடணும். ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் அப்படின்றது ஒரு லைபிலிட்டி அக்கௌண்ட். லைபிலிட்டிக்கு எப்பவுமே கிரெடிட் பேலன்ஸ் தான் இருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே பை பேலன்ஸ் கேரி டவுன் சொல்லிட்டு கிரெடிட்டில் தான் ஆரம்பிக்கணும். ஓப்பனிங் க்ளோசிங் இது எடுத்து எழுதிட்டிங்களா? அடுத்ததான் நீங்கள் எடுத்து எழுத வேண்டியது இந்த அக்யூமுலேட் டிப்ரிசியேஷன் வந்து டூ மெஷினரி அப்படின்னு போட்டு இங்கே எழுதணும். சரியா? இதுக்கு வர பேலன்ஸ் இந்த டிப்ரிசியேஷன் தான் வந்து நம்ம வந்து எங்கே எடுத்துகிட்டு போகணும்னா நம்ம போடுற கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்குள்ளே எடுத்துகிட்டு போகிறோம். இதுதான் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பிஎனோட டிப்ரிசியேஷன். ஓகேவா? இப்போ அடுத்து ஏற்கனவே சொன்ன மாதிரி நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் நெக்ஸ்ட் ஐட்டம்ஸ் 10,000. இது கூட நான் கேஷ் மெஷினரி இது இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தோம்ல 11,000. இந்த 11,000 இங்கே வந்துடும். குட்வில் அமார்டைசேஷன் ஒரு 10,000. அது கூட கெயின் ஆன் ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் மெஷினரி ஒன்று இருக்குது. இது அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ இது வந்து ஏற்கனவே நான் டிஸ்கஸ் பண்ணேன். ஓகே. ஸோ அவ்வளோதான், சம் வந்து முடிஞ்சிருச்சு. கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ். இட்ஸ் ஆல்.